السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் 18வது நோன்பு 19வது தராவி தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட சூரா சாது சூறாவில் 38வது வசனமாக வரக்கூடிய ஒரு ஆயத்து. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ததை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த துஆவை கபூல் செய்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்சியை அல்லாஹ் கொடுத்தான் என்கின்ற அற்புதமான ஒரு வசனம். قال رب اغفر لي وهب لي ملكا لا ينبغي لأحد من بعدي. இறைவா, எனக்கு பின்னால யாருக்கும் தர முடியாத ஒரு ஆட்சியை, ஒரு அரசாங்கத்தை நீ எனக்கு அன்பளிப்பாக கொடு என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கபூல் செய்தான் என்கின்ற வரலாறுகள் இன்னைக்கு வந்துச்சு. இந்த ஆயத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன படிப்பினை என்ன அப்படின்னா, நாம் என்ன கேட்டாலும், எதை கேட்டாலும், எப்படி கேட்டாலும், நமக்கு என்ன வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டாலும் அல்லாஹ்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற இதா சஅல்த ஃபஸ்அலில்லா, நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்திலே கேளு. இதஸ்தஇன் ஃபஸ்தஇன் பில்லா, நீ உதவி தேடினால் அதை அல்லாஹ்விடத்தில் நீ உதவியை தேடு. எனவே நாம் அல்லாஹ்கிட்ட முன் வைத்தால் அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணமாக நமக்கு அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். ஏன்னா நாம் கேட்டு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறோம், எனவே வெட்கப்படுகிறான். அல்லாஹுவுக்கு ஒரு சின்ன வெட்கம் இருக்கு. அல்லாஹ் எதுக்குமே வெட்கப்பட மாட்டான், எந்த விஷயத்துக்குமே அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான், ஒரே ஒரு விஷயத்தை தவிர. எதுக்குன்னா ஹதீஸில் வருது, மின் அப்திஹி இதா ரஃபஅ யதைஹி இலைஹி, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல எனக்கு வேணும் அப்படின்னு கையை தூக்கிட்டான்னா அந்த கையை ஐயர்தஹுமா சிஃப்ரன், அந்த கையை வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே துஆவினுடைய மகத்துவம், துஆவினுடைய பிரார்த்தனையினுடைய முக்கியத்துவம், நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பல தடவை நம்ம சொல்லி இருக்கிறோம். எனவே துஆவினுடைய மகிமையை நம்ம தெரிஞ்சு நாம் துஆ கேட்காமல் இருந்தால் கை சேதம் நமக்குத்தான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் அல்லாஹ்கிட்ட துஆ செய்கிறோம் அப்படின்னா, துஆ செஞ்சா அல்லாஹ் மூணுல ஏதாவது ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக தருவான். மூணுல ஏதாவது ஒன்று நடக்கும். அதாவது பாவம், பெரிய பெரிய பாவங்கள் இல்லாமல், உறவுகளை எல்லாம் துண்டித்து வாழாமல் நாம் அல்லாஹ்கிட்ட கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனையுமே மூணுல ஏதாவது ஒன்றை அல்ல ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு தருவார். என்னன்னா, நாம் நம்மளுடைய தேவையை நாம் அல்லாஹ்கிட்ட கேட்குறோம், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி நம்மளுடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹ்கிட்ட துஆவின் மூலமாக வச்சா நம்ம என்ன கேட்குறோமோ அது நமக்கு நிச்சயமாக நடக்கும். ஒன்று இப்போ நடக்கலாம் அல்லது எப்பயாவது நடக்கலாம், ஆனால் உடனே நடந்தாகணும், இன்னைக்கு நான் கேட்குறேன் நாளைக்கு கிடைக்கணும் அப்படின்லாம் சாத்தியம் இல்லை, ஆனால் நடக்கும். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, நாம் கேட்குற அந்த துஆ இப்போ நடக்கலை அப்படின்னா நாளை மறுமையில் நாம் என்ன கேட்டோமோ அந்த வார்த்தையினுடைய அந்த துஆவினுடைய நன்மையாக அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் நமக்கு தருவான். ரெண்டாவது. மூணாவது, நாம் இப்போ நம்ம கேட்குறோம், அல்லாஹ்கிட்ட துஆ செய்கிறோம் அப்படின்னா அந்த துஆ இந்த உலகத்தில்
நமக்கு கிடைக்கல அப்படின்னா மூணாவது என்னன்னா, நமக்கு வரக்கூடிய பாதுகாப்பை தடுக்கும் அந்த வார்த்தைகள். நாம் செஞ்ச துவா இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது ஆபத்துகள் பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொன்னாக்கா அது அந்த துவா நம்மளை பாதுகாக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். துஆவுல நாம அவசியம் நாம செய்ய வேண்டிய மனசுல முதல்ல நம்ம நினைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இறைவன்கிட்ட மனம் உருகி பணிவோடு துவா செய்ய வேண்டும். முதல் விஷயம், அல்லாஹ் குர்ஆன்ல உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா, நீங்கள் இறைவன்கிட்ட பணிவாக ரகசியமாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல முதல் விஷயத்தை சொல்லுகிறார். ரெண்டாவது, அல்லாஹ் முதல்ல நாம அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் நிச்சயமா ஏத்துக்குவான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ் கபூல் செய்யாமல் இந்த உலகத்துல யாரும் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு துஆக்கல்ல முதல்ல நம்பிக்கையோட நம்ம கேட்கணும். துஆ கேட்டோம் அப்படின்னு இல்லை, மனமுருகி கேட்கணும். ரெண்டாவது, நம்பிக்கையோட கேட்கணும். மூணாவதாக, துன்பம் ஏற்படும் போது நாம கஷ்டம் வரும்போது துவா கேட்குறோமா இல்லையா, அப்படி இல்லாம நாம நல்லா இருக்கும்போது நாம துவா கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல துவா செய்வதாக இருந்தால் சந்தோஷமான காலங்கள்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரங்கள்ல நாம துவா செய்தால் கஷ்டமான நேரத்துல அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அதாவது நல்லா இருக்கும்போது நாம அல்லாஹ்வை நினைச்சா கஷ்டமான நேரத்துல நாம அல்லாஹ்வை நினைக்கல அப்படின்னாலும் அல்லாஹ் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு உதவி செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துல நம்மளுடைய மார்க்கத்துல எல்லாத்தையுமே மாற்றுவதற்கான அதிகாரத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா துஆவுக்கு தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த துஆவை அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அந்த துஆ தான் இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இனி எஞ்சி இருக்கக்கூடிய 10 நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள், அமல்களை அதிகப்படுத்தக்கூடிய நாட்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவனும் எல்லோருக்கும் அந்த நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக. நாம அல்லாஹ்கிட்ட என்னென்ன துஆக்கள் என்னென்ன வார்த்தைகளை நாம முன்வைக்கிறோமோ அந்த அனைத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு அந்த துஆவை கபூல் செய்வானாக. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على